Hello friends, welcome to my channel. So in the video நம்ம economics பத்தி ஒரு introduction பார்க்கலாம். Okay, so how you need to study economics and questions எப்படி கேக்குறாங்க and what I will do. So இதெல்லாம் நான் உங்களுக்கு கிளியரா சொல்லிடுறேன். Okay, and friends, first உங்களுக்கு இது தெரியணும், அதாவது என்னன்னா last 2 years பாத்தீங்கன்னு வைங்களேன், economicsல இருந்து 10ல இருந்து 15 question கேக்குறாங்க. So in 2017 they asked nearly about ஒரு 10 questions in economics. Yes, of course 1-2 question variation கண்டிப்பாக இருக்கும். And in the 2018 prelims, இப்போ ரீசெண்டா போன prelims they asked nearly about ஒரு 14 questions. சரிங்களா? And again current affairs அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 60% of the questions current affairsல இருந்து தான் கேக்குறாங்க. So economics அப்படின்னு சொன்னாலே you need to cover statics as well as current affairs. சரி, இப்போ we'll see questions one by one. அதாவது question உடைய ஆன்சர் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறது இல்ல, rather what we'll do now is we'll see the topics from which the questions have been asked. So அதுக்கப்புறம் உங்களுக்கே ஒரு holistic picture வந்துரும், அடடே இதுல இருந்து தான் கேக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ இப்போ 2018 பேப்பர், அதாவது இந்த வருஷம் பேப்பரை பார்த்தீங்கன்னு வைங்களேன், ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஜிஎஸ்டிலேருந்து கேட்டிருக்காங்க. ஸோ இது டாக்ஸேஷன் என்ற ஒரு டாப்பிக்கில் போட்டுடலாமா, இதை பிளேஸ் பண்ணிடலாமா? ஓகே, ஸோ இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா விச் ஆஃப் த அபவ் ஐட்டம்ஸ் இஸ் ஆர் எக்ஸம்டட் அண்டர் ஜிஎஸ்டி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ ஜிஎஸ்டி ரேட்ஸை பேஸ் பண்ணி எவ்வளோ கரண்ட் அஃபேர்ஸ் வந்திருக்கும், அண்ட் மண்டே ஹிந்து பேஜில் எக்கனாமிக்ஸை பேஸ் பண்ணி கரண்ட் அஃபேர்ஸ் வந்திருக்கும். அதில் இந்த நியூஸ் ஐட்டம்ஸ் குட் பி தேர். அண்ட் உங்களுக்கு ஒன்றும் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா செப்டம்பர் மாதம் மண்டே ரிவ்யூ பேஜில் என்ன திரும்ப போட்டிருந்தாங்க, நியூஸ் பேப்பர் ஆர் அட்வர்டைசிங் ஸ்பேஸ் இன் பிரிண்ட் மீடியா வில் அட்ராக்ட் 5% ஜிஎஸ்டின்னு சொல்லிட்டு ஒரு ஹெட்லைன்ஸே வந்திருந்தது. அண்ட் இப்போ இந்த கொஸ்டினை பாருங்க, நீங்க ஆப்ஷன் 4 எலிமினேட் பண்ணிருக்கலாம் ஈஸியா. ஸோ விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ஆர் எக்ஸம்டட் அண்டர் ஜிஎஸ்டி? நியூஸ் பேப்பர் கண்டெய்னிங் அட்வர்டைசிங் மெட்டீரியல் கண்டிப்பாக கிடையாது. ஸோ 4 கேன் பி ஈஸிலி எலிமினேட்டட். நோ யூ ஆர் லெஃப்ட் வித் 1 only or 2 or 3 only. அண்ட் ஆஃப் கோர்ஸ் எஸ், சிக்கன் எக்ஸ் குக்டு, ஸோ அவுச்ச முட்டை, இது மேலே ஜிஎஸ்டி லேவி பண்ணுவாங்களா? கண்டிப்பாக இருக்காது இல்லையா? ஸோ ஏதோ ஆப்ஷன் ஹேப்பன்ஸ் டு பி 2 and 3. புரியுதுங்களா? ஸோ நியூஸ் பேப்பர் ரீடிங் உங்களுக்கு எப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு நீங்க பாருங்க. அண்ட் செகண்ட், மர்ச்சன்ட் டிஸ்கவுண்ட் ரேட். ஸோ 2017ல டிமானிட்டைசேஷன். அப்போ இந்த மர்ச்சன்ட் டிஸ்கவுண்ட் ரேட் எடிட்டோரியல்ஸ்ல நானே எடுத்தேன். அதாவது அப்போ பெட்ரோல் பங்க்ஸ்ல எல்லாம் பீப்புள் வேர் ஃபேசிங் தி டிஃபிகல்ட்டி. ஸோ அப்போ இந்த டேர்ம் வந்து நியூஸ்ல இருந்தது, மர்ச்சன்ட் டிஸ்கவுண்ட் ரேட் என்ற ஒரு டேர்ம். சரியா? ஸோ இது கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னு சொல்லலாமா? Now coming to the next question, equalization levy of 6% tax. So இது வந்து ஒரு service tax. And இந்த question பாருங்க, India's decision to levy an equalization tax of 6% on online advertisement service. Which of the following statement is are correct ன்னு கேட்டிருக்காங்க. And it is introduced as a part of Income Tax Act அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சரி, இப்போ இந்த question பாருங்க, ஆன்லைன்ல நீங்க அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கணும்னா தென் அது மேல ஒரு 6% tax levy பண்றாங்க. ஸோ இது வந்து இன்கம் டேக்ஸா? டெஃபினெட்லி இட் இஸ் கோயிங் டு பி இன்டைரக்ட் டேக்ஸ். புரியுதுங்களா? ஸோ மற்ற ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு தெரிஞ்சா தெரியலனா கூட பரவாயில்ல, அட்லீஸ்ட் யூ ஷுட் ஹவ் எலிமினேட்டட் ஆப்ஷன் 1 இஃப் யூ ஹவ் சீன் தி क्वेश्चन. சரியா? அகைன் இதை எதை பேஸ் பண்ணி வந்திருக்கு? கரண்ட் அஃபேர்ஸை பேஸ் பண்ணி. எந்த ஏரியா? டாக்ஸேஷன். சரிங்களா? அண்ட் நவ் கமிங் டு தி நெக்ஸ்ட் கொஸ்டின். என்ன கேட்டிருக்காங்க? த குவான்டிட்டி ஆஃப் இம்போர்ட்டட் எடிபிள் ஆயில் இஸ் மோர் தேன் தி டொமஸ்டிக் ப்ரொடக்ஷன் ஆஃப் எடிபிள் ஆயில்னு கேட்டிருக்காங்க. அண்ட் அதே மாதிரி கவர்மெண்ட் ஏதாவது கஸ்டம் டியூட்டி லெவி பண்றாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் ஹேப்பன்ஸ் டு பி an extreme statement here. நீங்களே படிச்சு பாருங்க, நீங்களே சொல்லுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், எடிபிள்னா என்ன? சம்திங் விச் இஸ் ஈட்டபிள். ஓகே, ஸோ ஆயில் இதை இம்போர்ட் பண்றதுக்காக கவர்மெண்ட் கஸ்டம்ஸ் டியூட்டியை லெவி பண்றது கிடையாது. அண்ட் ஒரு ஸ்பெசிஃபிக்கான எடிபிள் ஆயில் சொல்லியிருந்தா பரவாயில்ல, ஆன் ஆல் தி இம்போர்ட்டட் எடிபிள் ஆயில்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆப்வியஸா ஆப்ஷன் 2 ராங்காக தான் இருக்கணும். புரியுதுங்களா? அகைன் இது எங்கிருந்து எடுத்திருப்பாங்க கொஸ்டின் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நியூஸ் பேப்பர் தான். அண்ட் எவ்வளவு பேசிக்கா இருக்கு பாருங்க. See, we complicate while studying newspapers. உள்ள உட்காந்து என்சைக்ளோபீடியா ரொம்ப யோசிச்சு பார்க்கறது, பட் ரொம்ப பேசிக்காக கேட்பாங்க யூபிஎஸ்சி. This is an example of this. Okay, now coming to the next question, capital adequacy ratio. So it was there in news frequently. ஹிந்துல வந்து ஒரு FAQ மாதிரி போட்டிருந்தா capital adequacy ratio பேஸ் பண்ணி. Okay, again this is an question from your basics and even from your current affairs. சரியா? So இப்போ நம்ம பார்க்கறதெல்லாம் 2018 question. Okay, now coming to the next question, FRBM review committee. So இது வந்து உங்களுடைய ஸ்டாட்டிக்ஸ். ஓகே, ஸோ பட்ஜெட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு அதில் ஃபிஸ்கல் டெஃபிசிட்னா என்னன்னு தெரியணும். அண்ட் அந்த ஃபிஸ்கல் டெஃபிசிட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்தியாவை கன்சிடர் பண்ண சொல்ல யூ நீட் டு நோ அபவுட் ஃபிஸ்கல் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் பட்ஜெட் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் which is brought out by the government in order to control the fiscal deficit. So அதை பேஸ் பண்ணி வந்திருக்கிற கொஸ்டின் இது. அகைன் ஒரு ஸ்டாட்டிக் கொஸ்டின் ஃப்ரம் பட்ஜெட். ஓகே,
And next question வாங்க. Reserve Bank of India manages and services Government of India securities but not any state government securities. அதே மாதிரி treasury bills are issued by the Government of India and there are no treasury bill which is issued by the state government and treasury bills offered at a discount rate from the par value. So again this is from your static syllabus. So எதுல இருந்து வந்திருக்கு? பேங்கிங்ல இருந்து வந்திருக்கு, banking area. Okay, so what I am trying to do now is I am trying to demarcate the zones. So in order to study better, so இது நீங்க எல்லா சப்ஜெக்ட்ஸுக்கும் பண்ணோங்க, அப்போதான் உங்களுக்கும் ஒரு கிளாரிட்டி கிடைக்கும், என்ன படிக்கணும் என்ன படிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. Okay, now coming to the next question, which of the following statements correctly describes the meaning of legal tender money? Okay, so in the legal tender money again it was in the news. Yeah, bitcoins newsல இருந்தது. So virtual currency, digital currency அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ்ல இருந்தது. And it is not an legal tender அப்படின்னு சொல்லிட்டு bitcoins சொன்னாங்க. So legal tender moneyனா என்னன்னு கேட்டிருக்காங்க. So last year economics வீடியோல நான் இதை எடுத்திருக்கேன். Okay, and நான் எடுக்கலனா கூட இது வந்து ஒரு பேசிக்கான question which was there in newspaper where you could have easily answered this. Okay, and again this zone என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா money circulation அப்படின்னு சொல்லலாமா, something which is related to banking. And now coming to the next question, if a commodity is provided free to the public by the government then. So friends, இப்போ இங்க opportunity cost அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. உடனே நம்ம என்ன தெரியுமா யோசிப்போம், பாருடா மைக்ரோ எக்கனாமிக்ஸ்ல இதெல்லாம் கேட்கறான், ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட்னா என்னன்னு தெரியாம நம்ம எப்படி இதை ஆன்சர் பண்ணியிருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. சி ஃப்ரெண்ட்ஸ், அப்பப்போ ஒரு 2 கொஸ்டின் பூகம்பம் மாதிரி வரதா செய்யும், இல்லைன்னு சொல்லலை. பட் ஹவவர் இதில் ஆப்ஷன்ஸில் மைக்ரோ எக்கனாமிக் கான்செப்ட்ஸ் இருக்கலாம், நான் இல்லைன்னு சொல்லலை. பட் யூ லுக் அட் தி கொஸ்டின், திஸ் கொஸ்டின் இஸ் சம்திங் விச் இஸ் அசோசியேட்டட் வித் ஃப்ரீபீஸ். ஸோ கவர்மெண்ட் அதிகமான ஃப்ரீபீஸ் கொடுக்குறாங்க, அதனால இது மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்கலாம். அண்ட் அகைன் நீங்கள் நியூஸ் பேப்பர் படிக்கும்போது இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் என்ற ஒரு டேர்ம்ஸ் எல்லாமே ஃப்ரீக்வெண்ட்டாக இருக்கும் நியூஸ் பேப்பரில். அண்ட் அப்படியும் நீங்கள் படிக்கலையா, சரி ஒரு கொஸ்டின் போனா போகுது. இதுக்காக நீங்க மைக்ரோ எக்கனாமிக்ஸ் எல்லாம் உட்காந்து பர்ஃபெக்ட் காம்படிஷன்னா என்ன, இம்பர்ஃபெக்ட் காம்படிஷன்னா என்ன, மோனோபோலினா என்ன, ஆலிகோபோலினா என்னன்னா உட்காந்து படிக்கிறது டைம் வேஸ்ட். ஸோ மைக்ரோ எக்கனாமிக்ஸ் பேஸ் பண்ணி எத்தனை கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு நீங்க எனக்கு ஒரு லிஸ்ட்டை கொடுங்க, நான் ஒத்துக்கிறேன். தட் இஸ் யூ டேக் தி லிஸ்ட் ஆஃப் ஒரு பாஸ்ட் ஒரு 7 to 8 years கொஸ்டின் பேப்பர். அண்ட் அந்த லிஸ்ட்ல ஐ எம் டாக்கிங் ஒன்லி அபவுட் எக்கனாமிக்ஸ், வில் கம் டு அதர் சப்ஜெக்ட்ஸ் ஆல்சோ. ஓகே, அந்த லிஸ்ட்ல மைக்ரோ எக்கனாமிக்ஸை பேஸ் பண்ணி எவ்வளவு கொஸ்டின் கேட்டிருக்காங்க, வாட் இஸ் த பெனிஃபிட் ரேஷியோன்னு பாருங்க, அண்ட் தென் யூ டிசைட் வித் யோர் செல்ஃப். ஓகே, அண்ட் நவ் கமிங் டு தி next question. See, இப்போ இங்க பாருங்க, increase in absolute and per capita real GNP, that is gross national product. Again this forms your basics, national income ல இருந்து கேட்டிருக்காங்க, which is from macroeconomics. Okay, இதெல்லாம் ரொம்ப ஈஸியான question. இப்போ பாருங்க, இந்த questionல என்ன கேக்குறாங்க, இப்போ absolute and per capita GNP increase ஆகுது, but however this does not depicts an economic development if அப்படின்னு கேட்டிருக்காங்க. So first of all, economic developmentனா உங்களுக்கு என்னன்னு தெரியணும், growthனா உங்களுக்கு என்னன்னு தெரியணும். அப்படி தெரிஞ்சிருச்சுன்னா நீங்க இதை ஆன்சர் பண்ணிடுவீங்க. Here the answer happens to be C, that is poverty and unemployment increases. So country உடைய GDP or GNP numbers ரொம்ப அதிகமாக இருந்தாலும் அங்க poverty இருந்ததுன்னா அது டெவலப்மெண்டா? அது டெவலப்மெண்ட் கிடையாது, அதுக்கு பேர் வந்து growth. புரியுதுங்களா? So again this forms your basics which we will see in our course. Okay, and now coming to the next question, human capital formation பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. இந்தியால ஸ்கில்ஸை பேஸ் பண்ணி பயங்கரமான தேவைகள் இருக்கு. அண்ட் அகைன் மேக்ரோ எக்கனாமிக்ஸ் புக் படிச்சிருந்தீங்கன்னா இந்த ஹியூமன் கேபிட்டல் ஃபார்மேஷன் என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அண்ட் அகைன் நெக்ஸ்ட் கொஸ்டின் கூட பாருங்க, கேபிட்டல் ஃபார்மேஷனை பேஸ் பண்ணி வந்திருக்கிற கொஸ்டின் விச் இஸ் ஆல் அபவுட் இன்வெஸ்ட்மெண்ட். அண்ட் இது கூட ஒரு மேக்ரோ எக்கனாமிக் டாபிக் தான். அண்ட் இதுக்கு அடுத்த கொஸ்டின் வாங்க, இதில் ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து பேங்கிங் ரிலேட்டடாக இருக்கு, அதனால எக்கனாமிக்ஸில் தூக்கி போட்டேன். பட் இது நீங்கள் எக்கனாமிக் கொஸ்டின் இல்லைன்னு கூட சொல்லலாம். பட் ஹவவர் த செகண்ட் ஸ்டேட்மெண்ட் சேஸ் இந்தியாஸ் தென் லார்ஜஸ்ட் பேங்க் இம்பீரியல் பேங்க் ஆஃப் இந்தியா வாஸ் ரீநேம்ட் அஸ் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. ஸோ கொஞ்சம் பேசிக்ஸ் கேட்டிருக்கான், தட் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு தி பேங்கிங் சிஸ்டம். ஓகே, ஸோ இப்போ நம்ம எவ்வளோ கொஸ்டின் பார்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 13 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோங்க. ஓகே, அண்ட் இந்த 13 கொஸ்டின்ஸை நான் கன்சாலிடேட் பண்ணி எந்தெந்த ஜோன்ஸ்லேருந்து கேட்குறாங்க அப்படின்னு நான் சொன்னேன்னா எக்கனாமிக்ஸ் அவ்வளோ ஈஸியான்னு சொல்லுவீங்க. So first taxation அப்படின்னு சொல்லிடலாமா? So GST பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. அதே மாதிரி ஈக்குவலைசேஷன் டாக்ஸ் ஆஃப் 6% அண்ட் அது கூட எங்க கரண்ட் அஃபேர்ஸ்ல இருக்கிறது கேட்டிருக்காங்க. அண்ட் எஸ் மர்ச்சன்ட் டிஸ்கவுண்ட் ரேட், திஸ் இஸ் ஆல்சோ சம்திங் விச் இஸ் ரிலேட்டட் டு டாக்ஸேஷன். சரியா? ஸோ டாக்ஸேஷன்லேருந்து கேட்குறாங்கன்னு நம்ம சொல்லலாமா? நோ, செகண்ட் பேங்கிங் செக்டர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ பேங்கிங் செக்டர்னா என்னென்னது, கேபிட்டல் அடிக்வசி ரேஷியோ அப்படின்னு ஒரு கொஸ்டின் பார்த்தோம் இல்லையா? அதே மாதிரி த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா மேனேஜஸ் அண்ட் கிவ்ஸ் அவுட் ட்ரெஷரி பில் அப்படின்னு பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின்ஸ்லாம் நம்ம பார்த்தோம். ஓகே, அதுவும் வந்து பேங்கிங் சிஸ்டம் தான். ப்ளஸ் அதே மாதிரி லீகல் டெண்டர் மணி, அதாவது மணி சர்க்குலேஷன். இப்போ பேங்கிங் சிஸ்டம் படிச்சாலே மணி சர்க்குலேஷனை பற்றி பார்த்துடுவீங்க நீங்கள். ஓகே, அண்ட் அதே மாதிரி இப்போ இந்த லாஸ்ட் கொஸ்டின், தட் இஸ் இம்பீரியல் பேங்க் ஆஃப் இந்தியா வாஸ் ரீநேம்ட் அஸ்
ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. ஸோ இது எல்லாமே பேங்கிங்லேருந்து அப்படின்னு சொல்லலாமா? So taxation happens to be an important chapter, banking happens to be an important chapter, and next national income, அதாவது GDP growth rate, GNP growth rate, growth na enna, development na enna. So national income or per capita income base பண்ணி questions கேக்குறாங்க அப்படின்னு சொல்லலாமா நம்ம? ஓகே, ஸோ 3 டாபிக்ஸ் பார்த்தாச்சு. 4th பட்ஜெட்லேருந்து கேட்குறாங்கன்னு சொல்லலாமா? ஸோ FRBM கமிட்டி ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? அண்ட் 5th இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ அதான் நம்ம பார்த்தோம் இல்லையா? ஹியூமன் கேபிட்டல் ஃபார்மேஷன்னா என்ன, கேபிட்டல் ஃபார்மேஷன்னா என்ன, இதெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட். ஓகே, ஸோ லாஸ்ட் இயர் நீங்கள் எக்கனாமிக்ஸில் இந்த 5 சாப்டர் வரையும் படிச்சு போயிருந்தீங்கன்னு வைங்களேன். தென் 13ல் கிட்டத்தட்ட ஒரு 8-9 கொஸ்டினாவது கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருப்பீங்க. 13க்கு 13 ஆன்சர் பண்ணணும்னு அவசியம் இல்லைங்க. ஆனால் அட்லீஸ்ட் ஒரு 8 or 9 could have been answered by you, right? And yes, of course, இதில் ஒரு ட்ரிக்ஸ் கூட இருக்குது. தட் இஸ் இன் ஆர்டர் டு கெட் தி ஆன்சர் வெரி ஈஸிலி. பட் நான் ட்ரிக்ஸ் இப்போ சொல்ல மாட்டேன். ஐ வில் சே ஆஃப்டர் 3 years. ஏன்னா இப்போ சொன்னால் படிக்க மாட்டீங்க நீங்கள். ஓகே, அண்ட் எஸ், இப்போ நம்ம லெஃப்ட் அவுட் டாபிக் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ட்ரேட் அண்ட் எக்ஸ்சேஞ்ச். தட் இஸ் FIIனா என்ன, ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்னா என்ன, ட்ரேட் பேரியர்ஸ்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாப்பிக்கை பார்க்கலாம். அண்ட் எஸ், அஃப்கோர்ஸ் இன்ஃப்ளேஷன், டிஃப்ளேஷன், ருபி வேல்யூ and so on. புரியுதுங்களா? ஸோ இவ்வளோதாங்க எக்கனாமிக்ஸ். திஸ் இஸ் ஃபார் ப்ரிலிம்ஸ் ஐ எம் டாக்கிங் அபவுட். ஸோ இதுக்காக நீங்கள் எக்கனாமிக் சர்வே படிச்சிருந்து என்ன பிரயோஜனம்? இப்போ இதுலேருந்து எக்கனாமிக் சர்வேலேருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்களான்னு சொல்லுங்கள் ப்ரிலிம்ஸில். சரி, ஓகே, நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்னா, சார் 2018 தான் சார் இப்படி கேட்டிருக்காங்க, இதெல்லாம் தவிர்த்து வேற எங்கேருந்தாவது கேட்டாங்கன்னா என்ன சார் செய்வீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். சி அகைன் ஐ ஹேவ் தி ஆன்சர் ஃபார் திஸ். யூ டேக் 2017 பேப்பர். ஸோ 2 வருஷம் பேப்பரை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், நீங்கள் அதுக்கு மேலே இருக்கிறது நீங்கள் பாருங்கள். ஓகே, ஸோ யூ டேக் 2017 பேப்பர். இது பாருங்கள், நேஷனல் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபண்ட். என்ன கேட்டிருக்காங்க? திஸ் இஸ் அன் ஆர்கன் ஆஃப் நீத்தி ஆயோக். இட் ஹாஸ் அ கார்பஸ் ஆஃப் 4 lakh crore at present அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ யூபிஎஸ்சியில் ஒரு பெர்செப்ஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்பர்ஸ் வந்தாலே அந்த ஸ்டேட்மெண்ட் தப்பாக இருக்கும். எனக்கு நான் சொல்லலைங்க இது, பட் பீப்புள் ஹேவ் அனலைஸ்ட். இந்த மாதிரி கிளாஸ் எடுக்கணும், இம்ப்ரெஸ் பண்ணணும், இல்லைனா எல்லா கொஸ்டினையும் ஈஸியாக ஆன்சர் பண்ணிடணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சீட் கவுட்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கலாம். ஓகே, பட் ஹவெவர் எஸ், ஈவன் இஃப் யூ டோன்ட் பிலீவ் மீ, இந்த கொஸ்டினை பாருங்க, எங்கேருந்து கேட்டிருக்காங்க? ஃபண்டிங்லேருந்து கேட்டிருக்காங்க. Or this is with respect to current affairs. Seri. Now coming to the next question. See, scheme for sustainable structuring of stressed asset. அதாவது S4A scheme. இது வந்து banking related current affairs தான். NPA காக எடுத்துட்டு வந்தாங்க government in the year 2017 or before that. Okay. And again, next question பாருங்க. Which of the following have occurred in India after its liberalization of economic policy in 1991 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு question கேட்டிருக்காங்க. இந்த question ஏன் தெரியுமா லாஸ்ட் இயர் கேட்டாங்க? It is because 25 years of LPG. So 1991ல எடுத்துட்டு வந்தாங்க, 2017ல வந்து 25th இயர். அதனால இந்த கொஸ்டினை கேட்டிருக்காங்க. ஓகே, அகைன் யூ கேன் ரிலேட் திஸ் வித் கரண்ட் அஃபேர்ஸ். அண்ட் நவ் கமிங் டு தி நெக்ஸ்ட் கொஸ்டின். நேஷனல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா. ஸோ ரூபே கார்டு இனிஷியேட் பண்ணாங்க, அப்போ கேட்ட கொஸ்டின். அகைன் மணி சப்ளை ரிலேட்டடாக கொஸ்டின் இருக்கா? ஸோ எங்கேயாவது செபி பேஸ் பண்ணி ஏதாவது கொஸ்டின் இருக்கான்னு பாருங்க. இல்லை ஸ்டாக் மார்க்கெட் பேஸ் பண்ணி, இல்லை கம்பெனியோடைய வேல்யூ அதிகமாயிடுச்சு, இல்லை கம்பெனி மர்ஜர்ஸ், ஏதாவது கொஸ்டின் இருக்கா? இல்லை இல்லையா? நவ் வில் see one more question. What is the advantages of implementing GST, that is goods and service tax? Again a question with respect to taxation. என்னுடைய GST வீடியோ பார்த்துருந்தீங்கனாலே இதை ஆன்சர் பண்ணியிருக்கலாம் அழகா. ஓகே, ப்ளஸ் அகைன் நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு வாங்க. tax revenue as a percentage of GDP has steadily increased in the last decade. Fiscal deficit has increased in the last decade. Again national incomeலேருந்து கேட்டிருக்காங்க, பட்ஜெட்லேருந்து கேட்டிருக்காங்க. அண்ட் 2017ல இருக்கிற லாஸ்ட் கொஸ்டின், தட் இஸ் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க். அகைன் இட் வாஸ் தேர் இன் தி நியூஸ். கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்தது ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க். ஒரு மேஜர் பூம் தெரிய வந்தது. தட் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு பேமெண்ட் பேங்க்ஸ் அண்ட் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க். அகைன் திஸ் ஹஸ் பீன் ஆஸ்க்டு. புரியுதுங்களா? ஸோ இப்போ கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா எதுலேருந்து கேட்குறாங்க? அதிகமாக பேங்கிங் செக்டார்லேருந்து கேட்குறாங்க, டாக்ஸேஷன்லேருந்து கேட்குறாங்க. அப்படி இல்லையா மேஜர் இனிஷியேட்டிவ் வித் ரெஸ்பெக்ட் டு எக்கானமி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ திஸ் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு 2017 and 18. Now what I want you to do is, you don't believe me and you just see the question paper from 2012. ஸோ லாஸ்ட் 5 வருஷம் கொஸ்டின் பேப்பரை பாருங்க. அதுக்கப்புறம் சார் என்ன சார் பட்ஜெட்ல இருந்தெல்லாம் ஒரு கொஸ்டின் கேட்கல சார், ஜிடிபி என்டிபிலேருந்து ஒரு கொஸ்டின் கேட்கல சார்ன்னு சொல்லுங்க, நான் ஒத்துக்கிறேன். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஹவு ஐ செக்ரிகேட் நியூஸ் இன் தி நியூஸ் பேப்பர். ஸோ இப்போ நீங்களே ஒரு நியூஸ் பேப்பரில் ஒரு நியூஸ் ஐட்டம் பார்த்தீங்கன்னு வைங்களேன், நீங்களே சொல்லிடுவீங்க இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. And it is for the only reason everyone emphasizes to go through the previous year question paper. So previous year question paper பார்க்காம உங்களுக்கு இந்த கிளாரிட்டியே கிடைக்காதுங்க. அண்ட் கிளாரிட்டி இல்லைன்னா என்ன மாதிரி ஒருத்தர் வந்து இதுதான் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொன்னாங்கன்னா, ஓ இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு படிச்சுன்னு இருப்பீங்க. So this is what will happen. Okay, fine. So don't trust others, trust yourself. Go through the previous year question paper, demarcate the zones. So economy அப்படின்னு சொன்னாலே it is only 6 to 7 chapters and we will cover that 6 to 7 chapters. And I will ensure that you answer at least
more than 75% of the answers when it comes to economy. Okay, fine. So I hope the introduction is more than enough and ஒரு clarity கிடைச்சிருக்கும்னு நம்புறேன். Okay, and friends, again I just want to let you know this. அதாவது என்னன்னா, first of all don't panic and பயப்படாதீங்க. See, இந்த 7 chapters படிக்க எவ்வளவு நேரங்க ஆகும். So if you sit with a proper material for 3 days, you can cover these 7 chapters. I really mean it. Or maybe 1 week for a first timer. And of course, yes, current affairs காக you have to go through the newspaper. இதை விட்டுட்டு ஒரு புரியாத சென்டென்ஸ்ல உட்காந்து டைமை இன்வெஸ்ட் பண்ணி அது கூட போராடி at the end of the day fruitful result அப்படின்னு சொல்லிட்டு யூபிஎஸ்சியில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ be a student first and don't try to be a teacher. சரிங்களா? ஸோ I have seen with many என்ன செய்வாங்கன்னா தேவையில்லாத இன்ஃபர்மேஷனை பயங்கரமாக டம்ப் பண்ணிப்பாங்க உள்ள. அண்ட் at the end of the day பேசிக்ஸ்ல ஸ்ட்ராங்காக இருக்க மாட்டாங்க. அண்ட் பிகாஸ் ஆஃப் தட் they tend to lose marks. And yes, have your own analytics. Okay, so இப்போ நான் ஒரு ஃபுட் ஃபார் தாட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன் இல்லையா, அதாவது கொஸ்டின் ஜோன்ஸை பாருங்க அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். நீங்க அதை பாருங்க. ஓகே, அண்ட் நீங்களே பார்த்து உங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு இன்ஸ்டன்ட் இருக்குங்க, உங்களுக்குன்னு சொல்லிட்டு காமன் சென்ஸ் கண்டிப்பாக இருக்கும். தட் காமன் சென்ஸ் வில் கைட் யூ. அண்ட் இந்த சப்ஜெக்ட்னா இவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரேம் ஒர்க் வச்சுக்கோங்க. ஸோ தட் அந்த ஜோன்ல இருந்து வர கொஸ்டின்ஸை அட்லீஸ்ட் நீங்க தப்பு பண்ணக்கூடாது. ஓகே, அண்ட் அகெயின் இந்த கொஸ்டின் என்கிட்ட நிறைய பேர் கேட்பாங்க. அதாவது என்னன்னா, சார் இதெல்லாம் வெளியிலேருந்து கேட்டால் என்ன சார் செய்யறது? இப்போ கரண்ட் அஃபேர்ஸில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் 2016 கரண்ட் அஃபேர்ஸ், 2015 2014 கரண்ட் அஃபேர்ஸ்லாம் கேட்டான் சார். அதெல்லாம் எப்படி சார் படிக்கிறது? அதெல்லாம் கவர் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. சரியா? ஐ ஹாவ் அ சிம்பிள் ஆன்சர் ஃபார் தெம். அதாவது என்னன்னா, 2015-16 கரண்ட் அஃபேர்ஸ் கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது உங்களுக்கு வெறும் கஷ்டம் இல்லை, எல்லாருக்குமே கஷ்டம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். சரியா? சரி, அப்படியும் கேட்கறான்னே வச்சுக்கோங்க, எவ்வளோ கொஸ்டின்ஸ் கேட்டுற போறான்? இப்போ 40 to 50 கொஸ்டின்ஸ் இருக்குன்னு வைங்களேன். அதில் 2016 கரண்ட் அஃபேர்ஸ் ஒரு 2-3 கொஸ்டின் கேட்பானா, அதுக்காக உட்காந்து அதை ஃபுல்லாக படிக்கணும்னு சொல்லிட்டு அவசியம் இல்லை. ஓகே, அண்ட் ஆட் டு இட் இந்த வருஷம் வந்த கரண்ட் அஃபேர்ஸை நீங்க எவ்வளோ கரெக்டாக ஆன்சர் பண்ணீங்க? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ 40 கொஸ்டின்ல 8 கொஸ்டின் 10, 15, 20 கூட கேட்டிருக்கோங்க 2016-15 கரண்ட் அஃபேர்ஸ். ஓகே, ரைட். ஆனா மீதி இருக்கிற 20 கரண்ட் அஃபேர்ஸ் நீங்க கரெக்டாக ஆன்சர் பண்ணீங்களா? அப்படி பண்ணியிருந்தீங்கன்னா நீங்க பிரிலிம்ஸ் கிளியர் பண்ணுவீங்க ஈஸியா. புரியுதுங்களா? ஸோ படிக்க வேண்டியதை ஒழுங்காக படிங்க. ஃபைன். ஸோ ரொம்ப ஓவராக பேசிட்டேன் நம்புறேன். பட் however this happens to be the reality, friends, and this is how I move towards a particular subject. Okay, and of course, yes, even I want the same from you to do. Okay, and what we will see in this upcoming course அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, it is first of all national income பற்றி பார்ப்போம். Then we'll see some basic terms like growth, development and NCRTs எல்லாம் கவர் பண்ணிடலாம். Okay, and afterwards we'll see about budget, and afterwards we'll see about banking, that is a banking system and repo rate, reverse repo rate, monetary policy committees and so on. Okay, and இது முடிச்சதுக்கு அப்புறமாக we'll see about the external sectors, and simultaneously you'll get to know about inflation, deflation, rupee value, money supplies and so on. Okay, and இது முடிச்சதுக்கு அப்புறமாக we'll see international organization, that is important international organization with respect to economics like World Bank, IMF, WTO. இது 3 மேஜரான இன்ஸ்டிடியூஷன்ஸ். ஸோ இதை பற்றி கொஞ்சம் பார்க்கலாம். அண்ட் அஃப்கோர்ஸ் எஸ், கரண்ட் அஃபேர்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு எக்கானமிக்ஸ் வில் பி கவர்ட் பை மீ. ஓகே, ஸோ இப்போ ருபி வேல்யூவை பேஸ் பண்ணி 10 நாள் நியூஸில் வந்திருக்கோங்க. ஆனால் ஒரே எடிட்டோரியலில் நம்ம எல்லாத்தையும் முடிச்சிட்டோம். ஃபைன். ஸோ திஸ் இஸ் ஹவு யோர் ப்ரிப்பரேஷன் ஷுட் பி. ஓகே, fine. So this happens to be the introduction video and I hope I could benefit you better. Fine. So thank you, friends. Thank you for watching.